இன்றைக்கான ஐபிஎல் மேட்ச் ஹைதராபாத் vs மும்பை இந்தியன்ஸோட 41th மேட்ச். யார் வின் பண்ணுவா, டாஸ் யார் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது, எந்த பிளேயிங் லெவலில் விளையாடுவாங்க, சேஞ்சஸ் இருக்குமா, இம்பேக்ட் யார் வருவா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்தில் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா இப்போதைக்கு அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நடக்குது. ஸோ அதனால் சேம் டீமோடு தான் போவாங்க. அந்த டீமே அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இம்பேக்ட் பிளேயர் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு யார் வருவா அப்படிங்கிறது தெரில. ராகுல் சகரா அப்படிங்கிறது தான் கன்ஃபார்மாக தெரில. ஸோ ராகுல் சகர் நாட்கட்டுன்னு ஒரு 3 பிளேயர்ஸ் கிட்டே இருக்காங்க, ஜாம்பா அப்படின்னு. ஸோ யார் வரான்னு தெரில. நான் அது லைனப் வந்ததுக்கப்புறம் டெலிகிராமில் அப்டேட் பண்ணேன். ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில், நம்ம குரூப்பில். மும்பையை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்க அதிக வாய்ப்பில்லை. ஏன்னா வின்னிங் காம்பினேஷனோட தான் போவாங்க. ஸோ நல்ல டீமாக இருக்குது. ஸோ இது லாஸ்ட் மேட்ச் இறங்கின லைனப்போதே தான் போவாங்க. நம்ம அதை வச்சே ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம். கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்தில் நடக்கு. அங்கே எப்படின்னா ஒரு பேட்டிங் ட்ராக், ஃபுல் பேட்டிங். ஸோ அதனால தான் ஆவரேஜ் ஸ்கோரை 217 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபுல் பேட்டிங் ட்ராக்னால் அப்படி தான் ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ நிறைய ரூல் போட்டிருக்காங்க பேட்டை செக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கிரவுண்டுக்கும் ஒரு பிசிசிஐலேருந்து ஒரு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆய்வாளர் வராரு. ஸோ அதனால் ஃபுல் பேட்டிங் ட்ராக்காக இருக்காது, கொஞ்சம் பவுலிங்க்கும் சாதகமாக இருக்கும். ஆவரேஜ் ஸ்கோர் 190 கொடுக்கலாம். ஸோ அதனால் டாஸ் யார் வின் பண்ணுவான்னு பார்க்கும்போது மும்பை வின் பண்ணுவாங்க. பேட்டிங்காக பவுலிங்கான்னு கேட்டால் மேக்ஸிமம் பவுலிங் தான் எடுக்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஹைதராபாத் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா 190+ அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. வின்னிங் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது மும்பை 52% இருக்காங்க, அவங்க 48% ஹைதராபாத் இருக்காங்க. ஸோ ஓரளவு ஈக்குவலாக லாஸ்ட்டு நடந்த 4 மேட்சஸில் மும்பை தான் வின் பண்ணியிருக்காங்க, இவங்க 2 ஹெட்டில். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் 2 டீமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி வராங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பிளேயர்ஸை எடுத்துக்கோங்க. நம்ம ரொட்டேட் பண்ண பிளேயர் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நேற்று முகேஷ் குமார் கேப்டன் ரொட்டேஷன் பிளேயரில் கொடுத்துருந்தேன். நான் 2 விக்கெட் தான் எதிர்பார்த்தேன், 1 விக்கெட் இல்லைனா 2 தான்லாம் கொடுத்துருந்தேன். ஆனால் அவர் 4 விக்கெட் எடுத்து கேப்டனாகவே வந்துட்டார். மார்க்ரம் நம்ம கேப்டன் கொடுத்துருந்தோம், யாரெல்லாம் போட்டிருந்தீங்க நல்ல யூஸ் ஆகிருக்கும். நேற்றுள்ள மேட்ச் செம்மையாக இருந்தது. ஓரளவு கிட்ட வந்துட்டோம். பட் ஆனால் பாயிண்ட்ஸ் அதே 900 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ட்ரீம் டீம் 1100 கிட்ட வந்துட்டு, அது மட்டும் நம்ம இன்னும் கரெக்டாக பிக் பண்ணி ஒரே டீமில் வைக்கணும். 6 டீம் கொடுக்கறதுல எல்லா 11 பிளேயரும் ஒவ்வொரு சைடு இருக்காங்க. ஒரே டீமு கொண்டு கேப்டனை கரெக்டாக வைக்கிறது தான் மேட்ரு. ஓகே, அதை இன்னும் நம்ம போக இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணுவோம். நம்ம ஜிஎல் டீம் லைனப் வந்ததுக்கப்புறம் நான் குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு பிளேயர்ஸு ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் டாப் 4 பேட்ஸ்மேன் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இஷான் கிஷனும் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அடிப்பார். ஆனால் இதில் ஒருத்தர் ஃப்ளாப் ஆகவே வாய்ப்பு இருக்குது. யார் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக இது பண்ண முடியாது. ஆனால் அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹெட்டுக்கு ஒரு கேப்டன் சான்ஸு, அபிஷேக் சர்மாவும் ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ நீங்கள் இந்த 6 பேர்த்து நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹர்ஷல் பட்டேல் இந்த மேட்ச்சுக்கு ஒரு முக்கியமான பவுலர், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. பேட் டைமிங்ஸுக்கும் கொடுத்துக்கோங்க, 2 விக்கெட் கிட்டே எடுக்கலாம். சம்மியை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் விளையாடும் போது கொஞ்சம் பார்த்து தான் விளையாடுவாங்க. ஆனால் அடியும் விழும் பயங்கரமாக, விக்கெட்டும் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நான் லைனப் வந்ததுக்கப்புறம் நான் குரூப்பில் அப்டேட் பண்ணேன். மும்பை பொறுத்த வரைக்கும் மும்பை பெஸ்ட்டு பிளேயர்ஸ் பார்க்கும்போது ரயான் ரிக்கில்டன், சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா, வில்ஜாக், பும்ரா, தீபக் சஹர். ரோஹித் சர்மா நல்ல ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் மேட்ச் நல்லா வந்தார். இந்த பிச்சுக்கும் செம்ம ஃபார்மில் தான், பேட்டிங் ட்ராக்கு. ஸோ ஒரு 30 ரன்ஸ் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு அவர் 3 ஓவரை தாண்டணும். சம்மி ஓவர் ஸ்பெல்லில் அவர் தாண்டிட்டார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக அடிப்பார். ஸோ அவர் ரொட்டேஷன் பிளேயராக வச்சுக்கோங்க. சம்மி ஓவரில் அவர் அவுட் ஆக அதிக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி திலக் வர்மா வரும்போதும் ஓரளவு
பேட்டிங் ஆடிடுவார். திலக் வர்மா பேட்டிங்கே வரமாட்டார். வில்ஜாக் அந்த இடத்துல வந்துட்டார்னா வில்ஜாக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். ஸோ அந்த 2 பேர்த்தையும் நீங்கள் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. வில்ஜாக் வந்து கண்டிப்பாக ஓவர் போடுவார் இந்த மேட்ச்சு. 1 இல்லைனா 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. 1 விக்கெட் மேக்ஸிமம். பேட்டிங் வந்தால் 25 ரன்ஸ் ப்ளஸ்ஸு. ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்சு ஒரு பேட்டிங் வந்தாருன்னா 20+, அது போக 1 விக்கெட் எடுக்க அதிக சான்ஸ் இருக்குது. பும்ரா மஸ்ட்டு வின்னாக இருப்பார், 2 விக்கெட் எடுப்பார். தீபக் சக்கரை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் விக்கெட் எடுத்தால் இவர் தான் எடுக்கணும். 2 பேர்த்துலேயுமே ஹெட்டு இல்லைனா அபிஷேக் சர்மா இல்லைனா அடி வாங்குவார். ஸோ கொஞ்சம் இவங்க பவுலிங்கே நீங்கள் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் போகும். ஏன்னா 2 சைடுமே பேட்டிங் வந்து பலமாக இருக்குது. பேட்டிங் ட்ராக் வர. ஸோ அதனால் கொஞ்சம் பேட்ஸ்மேன் ஃபேவராகவும் கொஞ்சம் பவுலர் யார் விக்கெட் எடுப்பா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் நேக்காக போகணும். ஏன்னா ஒருத்தரே டாமினேட் பண்ண இதாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி ரொட்டேஷன் பிளேயர் பார்க்கும்போது இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, மிச்சல் சாகனர் ஓவர் போட்டார்னா 1 விக்கெட் 2 விக்கெட் எடுப்பார். சம்மி, அன்சாரி இவங்களாம் நல்லா பண்ணால் கொஞ்சம் ஒவ்வொரு விக்கெட் ஆவரேஜாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. கேப்டன் சாய்ஸ் பார்க்கும்போது கிளாசன், சூரியகுமார் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, வில்ஜாக், ஹர்திக் பாண்டியா இவங்களுக்கு கொடுத்துக்கோங்க. ஆல்ரவுண்டர் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கதே கொஞ்சம் நல்லது. ஹெட்டுக்கு ஒரு கேப்டன் கொடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து ப்ளூ ஜெர்சினாலே போட்டு வெளுப்பார். இன்றைக்கும் ஒரு 30+ அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா, வில்ஜாக் இவங்க 3 கேப்டன் சாய்ஸ் ரொட்டேட் பண்ணி கொடுத்தாலே நல்ல பாயிண்ட்ஸில் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்னோடய டீம் பார்க்கும்போது கிளாசன், ரிக்கில்டன், சூரியகுமார் ஹெட்டு, நிதிஷ்குமார் ரெட்டி. நீங்கள் ரெட்டிக்கு பதில் இஷான் கிஷன் போனாலும் உங்களோட சாய்ஸு. அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மிச்ச பிளேயர் நீங்கள் ரொட்டேட் ரோஹித் போனாலும் உங்களோட விருப்பம். அது மாதிரி நான் அபிஷேக் சர்மா போயிருக்கேன் கேப்டனாக. ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன். வில்ஜாக்கு, பும்ரா, ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸுக்கு போயிருக்கேன். ஃபைனல் டீம் வந்து நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணேன். இது வந்து ஒரு டெமோ டீம். இதிலே கொஞ்சம் சின்ன பிளேயர்ஸை தூரம் எடுத்து ரொட்டேட் பண்ணி கேப்டன் சாய்ஸ் மாற்றி போடணும். நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் 4 ஜிஎல் டீம் நம்ம கொடுப்போம். அதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனல் 6 டீம் வந்து டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணேன். லைன் அப் வந்ததுக்கப்புறம் மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.